வணக்கம் மக்களே, இன்னைக்கு டேல ஒரு புது சீரிஸோட ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுதான் இந்த சீரிஸ்ல டோர்னமெண்ட் பிராக்டிஸ் பண்றது, பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு அங்க போற வரைக்கும் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டே மார்னிங்ல வெறும் வார்ம் அப் மட்டும் கொடுத்துட்டு ஈவினிங் வரக்கூடிய கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு வார்ம் அப்லயே மார்னிங் கிளாஸ் போயிடுச்சு. கிளாஸ் முடிச்சதே என்ன ஸ்கேம் பண்ணி எங்க அம்மா பர்ச்சேஸ் கூட்டு போயிட்டாங்க. முதல்ல போனது மளிகை கடையில ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே புடவை எடுக்க கூட்டு போயிட்டாங்க. பொறுமையா ஒரு 12 கடை ஏறி இறங்கி மதியம் போல அம்மாக்கு பர்ச்சேஸ் முடிஞ்சது. அப்படி நமக்கு டீஷர்ட் எடுக்கலாம்னு கிளம்பிட்டேன். முடிச்சது 2 எடுத்து 10 நிமிஷத்துல கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தது வெயிலுக்கு நல்லா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு பழி தீக்க வேண்டிய வேலை இருக்கு. ஒன்னும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போ. குளிக்க வச்சதுக்கு அப்புறம் தலைவன் பேக் டு ஃபார்ம். தூங்கிட்டு இருந்தா என்ன யாரும் அண்டாக்குள்ள போட்டதுன்னு தேடிக்கிட்டு இருந்தா. ஃப்ரீ டைம்ல எடிட் பண்ணிட்டு ஈவினிங் கிளாஸுக்கு போயிட்டேன். அதுதான் பிளான். அது இல்லாம எடிட் பண்ணவே தூங்கிட்டேன். பாதி எடிட் முடிக்காமலே கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. கிளாஸுக்கு வந்துட்டு எடிட்டும் முடிச்சாச்சு, பிராக்டிஸும் கொடுத்தாச்சு. காலையில ஸ்டார்ட் பண்ண வேலை இன்னும் முடியாம ஒன்று பெண்டிங்ல இருக்கு. அவசரமா நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். அப்படி என்ன அது வேலைன்னு பார்த்தா காலையில 12 கடை ஏறி இறங்கி எடுத்த சேலை பிடிக்கலையம்மா. எக்ஸ்சேஞ்ச் பண்ணதான் வந்தோம். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். நமக்கு தெரிஞ்ச நண்பர் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஃபங்க்ஷனுக்கு கையை வீசிட்டு போக கூடாதுன்னு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். இதோட இன்னைக்கு டே ஓவர். மத்தத நாளைக்கு காண்போம்.